அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கனவுல பாம்பு வந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாம்பை கடவுளாக வழிபடுற பழக்கம் ஆல்மோஸ்ட் எல்லா பழங்கால மக்கள்கிட்டையுமே இருந்திருக்கு. ஏன் அவங்க அந்த பாம்புக்கு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பாம்பு எப்போவுமே ஒரு பதுங்கி இருக்கும், எங்கே இருக்கும்னு தெரியாது. இப்போலாம் நம்ம கொஞ்சம் சிட்டி லைஃப்பில் வந்துட்டோம் அப்படின்றதுனால நம்ம பாம்பை அதிகமாக பார்க்குறது இல்லை. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பாம்பு ரொம்ப சர்வசாதாரணமாக கண்ணில் தட்டுப்படும். ஆனால் பாம்புனால் இறக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஸோ மனுஷனுக்கு பாம்புனாலே ஒரு பயம் முன்னாடி காலத்தில் நிறைய பேருக்கு இருந்தது. இந்த பாம்பு கனவுல வந்தது அப்படின்னா எப்படி வருதுன்னா, மேக்ஸிமம் கனவுல வர்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு அவங்க காலை சுற்றி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாம்பு துரத்துதுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாம்பு கொத்துதுன்னு சொல்லுவாங்க, பாம்பு அவங்கள முழுங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை இவங்க பாம்பை முழுங்குற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் இந்த டாப்பிக்குள்ளே தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் பாம்பு உங்கள் கனவில் வரும். இந்த பாம்பு கனவுல வருது அப்படின்னா திடீர்னு உங்களை கொத்துது அப்படின்னு வச்சுக்கோங்க. கொத்துது அப்படின்னா அதுக்காக பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பலன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சடன் சேஞ்சஸ் உங்களுக்கு வரலாம். அது பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா அப்படின்றது தெரியாது. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரலாம். அதே மாதிரி உங்களுடைய மறைமுக எதிரிகள் கிட்டேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு ஆபத்தை திடீர்னு சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பாம்பு கொத்துச்சு அப்படின்னா அதுக்கான பலன். பாம்பு உங்கள் காலை சுற்றி இருக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வெளியே வர முடியாமல் உங்களுடைய மனம் ரொம்ப சஞ்சலப்பட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அப்போ அந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாம்பு நம்மளை அப்படி முழுங்குற மாதிரியான கனவு வந்தது அப்படின்னா, உங்களுக்கு பை நேச்சுரலாகவே வாழ்க்கையை பற்றின ஒரு பயம், மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பாம்பு முழுங்குற மாதிரியான கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா, யாருக்கு லக்னத்தில் இல்லைனா லக்னத்துக்கு அடுத்த கட்டத்தில் ராகு கேது இருந்தால் அவங்க பாம்பு கனவுகள் அடிக்கடி வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட டைம் பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாம்பு கனவுகள் இந்த மாதிரி அதிகமாக வந்ததாக ஒரு 4-5 பேர் என்கிட்ட சொன்னாங்க. மத ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாம்புகள் கனவு அடிக்கடி வர்றவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பாம்புக்குன்னே சில கோயில்கள் இருக்குது. அங்கே பாம்போட அந்த உருவத்தை வெளியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கோயில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே பாம்பு அடிக்கடி கனவுல வர்றவங்க, வீட்டில் அடிக்கடி பாம்பு வர்றவங்க, பாம்பு கடிக்க வர்றவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாம்பு அந்த வெள்ளியில் சின்னதாக இருக்கும், அங்கே வெளியிலே கடையிலே விற்பாங்க, அதை வாங்கி சாமிக்கு காணிக்கையாக கொடுப்பாங்க. ஸோ அது பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பாம்பு பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கலாம். இன்னொன்று முக்கியமாக உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு கனவுகள் அடிக்கடி வர்றவங்க எப்போவுமே பாம்பை பற்றின விஷயங்களை அடிக்கடி பார்த்துட்ருப்பாங்க. இந்த டிஸ்கவரி நெட் ஜியோலெலாம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த பாம்பு பற்றின ப்ரோக்ராம் தான் பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் பாம்பு பற்றின ப்ரோக்ராம் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாம்பு பற்றின கனவு வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கனவு வர்றவங்க பாம்பு பற்றின இந்த ப்ரோக்ராம்லாம் தவிர்த்துருங்க. நன்றி.